வணக்கம், வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் எடுத்துருக்கலாம். சூப்பரான ஒரு வின்னிங்கு. நம்ம 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதுவும் டபுள்ஸில் கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் தான் வரும்னு அழுத்தி சொன்னோம். நம்ம தமிழ்லைன்லேயே அதான் எழுதியிருந்தோம். கண்டிப்பாக டபுள்ஸ் தான் வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா நமக்கு ஒரு சில கணக்குகள் போடும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு டபுள்ஸ் தான் வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக 272 தான் வரப்போகுதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். வேறு எதுவும் நம்ம மாற்றி சொன்னோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்ம இப்போ பிசியில் வந்து 72, அதாவது பிசியில் வந்து 22ன்னு வரும். அதே வந்து ஏபிலையும் நமக்கு ஏசிலையும் வந்து 22ன்னு வந்தாலும் வரலாம். நீங்கள் தயவுசெய்து அப்படி போட்டு பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதனால தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் மட்டும் இன்றைக்கி ஸ்ட்ராங்குன்னு நினைக்காதீங்க. 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி காமிச்சோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம நேற்றே சொன்னோம். அது போக இன்றைக்கி வந்து நம்ம சொல்லும்போது என்ன, பிசியில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுங்க, யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் சொல்லும் போதும் நீங்கள் வந்து ஏசியில் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏசிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏபியில் வந்து ஏசியில் வந்து உங்களுக்கு சூப்பராக 22 மேட்ச் ஆகும். வேறு எதுவும் ஆளாது. நீங்கள் இதுக்குள்ளே வின்னிங் வந்துடும் நான் எதிர்பார்த்தோம். சொன்ன மாதிரியே தான் நமக்கு வந்திருக்க தவிர மாற்றி வரல. அதுவும் போக ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு முழுசாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அதனால் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால தான் நம்ம கொடுக்கல. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை சொல்கிற நிலமையில் இல்லை, சொல்லவும் கூடாது, சரிங்களா? ஒரு மைனோட்டாக தான் மேலோட்டமாக தான் சொல்லணுமே தவிர ஃபுல்லாக சொல்ல முடியாது, சரிங்களா? ஒரு சில காரணங்களுக்காக சொல்லக்கூடாது, அதனால் சொல்லலை, சரிங்களா? விட்டுருவோம். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருந்தது. செம்மையாக கொடுத்துருந்தோம். நம்ம என்ன நினச்சோன்னா 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் 2 பக்கமும் அழகாக மேட்ச் ஆயிருந்து 7க்கு 7 வச்சு அடிச்சிட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 127ன்னு கொடுத்தாங்க, சரிங்களா? இதுதான் 127 தான் நமக்கு ட்ரையல் நம்பர். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள், டபுள்ஸில் வந்து அது ஆல்மோஸ்ட் பிசியில் தான் எனக்கு காமிக்குது, அது ஏசியில் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 2க்கு 2, 8க்கு 2, 8க்கு 2ன்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் அண்ணா. அதே மாதிரி 7ஆம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் வந்துச்சு தவிர வேறு எதுவும் மாறி வரல. நீங்கள் எப்படி நான் கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் 2 நம்பர் நீங்கள் போட்டு 2 நம்பர், அதாவது ஆல் போர்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகுன்னு சொன்னோம். 2மே 2ஆம் நம்பரை வந்து பாஸ் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். நான் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆல் போர்டில் 2 நம்பர் கிடைக்கும். அது போக போர்டு இன்றைக்கி சூப்பராக கொடுத்தோம். சி போர்டு தான் கொடுத்தோம், மாற்றி கொடுத்தோமா? இல்லை, சி போர்டு தான் நம்ம 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தோமே தவிர வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல, சரிங்களா? அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள். அதான் திரும்ப பதிவு பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒரு சில மாதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி டக்கு வந்து விழுகும். ஒரு சில மாதத்தில் வந்து ஒரு 2 ட்ராவுட்டு 3 ட்ராவுட்டு தான் அப்படி கிடைக்கும் ஃபுல் டிஜிட். இப்போ தான் நமக்கு ஃபுல் டிஜிட் கிடச்சி, இந்த மாதம் பூராமல் நிறையா ஃபுல் டிஜிட் கிடச்சிது. ஆனால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் போயிடுச்சு, இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 18. அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7/2024 கார்வோனியா ப்ளஸ்னுடைய 531வது குழுக்கள், சரிங்களா? இந்த 531வது குழுக்களில் நம்ம வந்து நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா நாளைக்கு டபுள்ஸ் வரல, சிங்கிள்ஸ் தான் வருது. ஏன்னா டபுள்ஸ் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு டபுள்ஸ் வரப்போகுது அப்படின்னா. நான் டபுள்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இல்லை, சிங்கிள் நம்பர் தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தரலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்த நம்பரும் சரி, முந்தா நாள் கொடுத்த நம்பரும் சரி, தொடர்ந்து நம்ம வந்து அதிகமாக வெற்றி முகமாகவே இருக்குது. நிறைய நம்பர் வந்து நம்ம ஃபுல் டிஜிட்டாகவே எடுத்திருந்தோம் இந்த மாதத்தில். அதே மாதிரி இந்த ட்ராவ்லேயும் நம்ம ஒரு ஃபுல் டிஜிட் தான் 2-7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதுதான் வந்துருந்துச்சு, வேறு எதுவும் வரல, சரிங்களா? நீங்கள் வேணால் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். மாஸ்டர் கீ வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ நம்ம கொடுத்த வீடியோ எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம திரும்ப பதிவு பண்ண விஷயம்னா 2-2க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தோம். நீங்கள் 2ஆம் நம்பர் மட்டும் நீங்கள் ஆல் போர்டு போட்டிருந்தா கூட நீங்கள் அருமையாக வின்னிங் எடுத்துருக்கலாம், செம்மையாக வின்னிங் எடுத்துருக்கலாம், சரிங்களா? அது போக ப்ளஸ் நானே இவ்வளோ தூரம் லீடு கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த 7ஆம் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் நம்ம 7ஆம் நம்பர் விடக்கூடாது, அதையும் நைஸாக சொல்லிடுவோம், தெரியாத மாதிரி சொல்லிடுவோன்னு சொல்லி தான் சொல்லிட்டேன் நான் 7ஆம் நம்பர் வருதுன்னு, சரிங்களா? இப்போ 2ஆம் நம்பர் 2 டைம் வருது, 7ஆம் நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போயே நீங்கள் டக்குன்னு வச்சுருந்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் குறிப்பிடாமல் சொல்ல முடியாது, சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருதுன்னா 127 அப்படிங்கிற நம்பர் தான் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம், சரிங்களா? அதே மாதிரி போன வாரம் நமக்கு கார்வோனியா ப்ளஸில் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்வோனியா ப்ளஸில் 904ன்னு அடித்தாங்க, சரிங்களா? 904 தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு. 904ஐயும் பேச வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். அது போக ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 904, 127, சரிங்களா? 127 இல்லையா? அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அதுதான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 272, சரிங்களா?
272 தான் எனக்கு அடிக்கப்படும். நம்ம நேற்றே வந்து என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 272ங்கிறது வந்துடணும், வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடி இருந்தாங்க. நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்து வச்சுருந்தோம். அந்த கணக்கில் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக காமிச்சிருச்சு 272 தான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அப்படி ஒரு லீடு கொடுத்தேன் நான். இல்லைன்னா கொடுத்துருக்கவே மாட்டேன். புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் 22, இங்கே வந்து 7 நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தோம். அதை தான் ஆடினேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்லும் போதே வந்து நேற்று தமிழ்லைன்லேயே நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா டபுள்ஸ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுதான் வருது, நம்ம கணக்கு வருது, அதனால தான் கொடுக்குறோம். சும்மா ரேண்டமாக வந்து நான் வராத நம்பரை வருதுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னங்கிறது கவனமாக பாருங்கள், கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு புரியலைன்னா புரியவே புரியாது. அதனால தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இங்கே வந்து இப்போ நாளைக்கும் அதே சேம் நம்பர் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொன்னோம் வச்ச நம்பருக்குள்ளே வச்சா தான் இன்றைக்கி வின்னிங் வரும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி காலையில் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை, 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை, 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை, நான் கொடுத்த நம்பர் எதுவுமே பெண்டிங் நம்பரில் நான் அதுதான் வருங்கிறது அடித்து சொன்னால் அதான் வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் நம்பர், அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வருங்க. நாங்கள் நேற்று 5ஆம் நம்பர் கூட நேற்று வரலங்கிறக்கா இன்றைக்கி வரும், கண்டிப்பாக வரும். வராமல் போகவே 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா 578, ஏற்கனவே 578 இங்கே இருக்குது, 578 வருதா, 5 7 8 578 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா? எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகாமல் போகவே போகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் பூராமே நான் உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லா வீடியும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போடலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த மாதம் பூரா போய் எல்லா வீடியும் செக் பண்ணி பாருங்கள். கடைசிக்கு ஃபைனலாக ஒரு நம்பராவது உங்களுக்கு ஆள் போடல நச்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் போய் பாருங்கள், அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறோன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நான் சொல்கிறேன், வின்னிங் வர்றப்ப நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் உறுதியாக வாங்க, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்க, டெய்லி வாங்க. ஒரு நம்பர் உங்களுக்கு வின்னிங் நம்பர், உறுதி நம்பர் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ஒன்று டோன்ட் வெரி, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு சூப்பராக. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 1ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2க்கு 1ன்னு வருமானா அப்படி தான் வரும். இந்த மாதம் அப்படி தான் வரும், 1க்கு 2 தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வரணும், இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்துச்சுனாக்கா 178 அப்படிங்கிற நம்பர், ஏன்னா 175ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 178. சரிங்களா? இந்த 178க்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 578க்கான வாய்ப்புகள் இருக்குது. 178 578 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 178 வருதா, 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11 நாளாக கிட்டத்தட்ட வந்து நமக்கு 13 நாளாக வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏ போர்ட்லேயே பெண்டிங் நம்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அது போக 1ஆம் நம்பர்லாம் வைக்கவே இல்லை. நான் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூராமே ஃபஸ்ட்டு 195ன்னு வச்சாங்களே, அதுக்கப்புறம் எங்கேயாவது வச்சுருந்தாலும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வரவே கிடையாது. நீங்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் முகாந்திரங்கள் இருக்கத்தான் செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பர் அடிச்சுங்க, ஏன்னா 2 பெரிய நம்பர் அடிச்சு 2 பெரிய நம்பர் அடிச்சா கொஞ்சம் சின்ன நம்பர் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி ஒன்று வந்து இதோட கொஞ்சம் பெரிய நம்பர் 5ஆம் நம்பர் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இதை விட சின்ன நம்பர் வந்து 1ஆம் நம்பர் வைக்கலாங்கிறத என்னோட கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு நம்பர் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒரு நம்பர் இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் நீங்கள் வைக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து 2ஆம் நம்பர் தான் வரும் பி போர்டில். ஏன் நாங்கள் திரும்பி 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 772 அது மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. இங்கே பாருங்கள் 772 772 அப்படி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 2ஆம் நம்பர் மறுபடியும் பி போர்டுலேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு பி போர்டில் திரும்ப 2ஆம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகணும், அதிகமான மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் திரும்ப கொடுக்குறேன். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். என்னங்க நீங்கள் கொடுக்குறது கேனத்தனமாக இருக்குங்க நம்பர் அப்படின்னு நினச்சினா கிடையாது. அதை தான் வின்னிங் நம்பராக வருது. நீங்கள் வர்ற நம்பர் அதான் கொடுக்குறேன். நம்ம வேறு எதுவும் இல்லை, கிணத்தனமாக தான் இருக்குது. நம்ம தான் சொன்னோம் 8க்கு 2 எப்படிங்க வரும் அப்படின்னா கேட்பீங்க. ஆனால் வருது. இந்த மாதம் அப்படி தான் வரும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம இப்படி தான் வருது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த மாதம் வந்து வின்னிங் நம்பரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் இங்கே வரும். அப்படி தான் வரப்போகுது, அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம நாளைக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 2ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான ஃபேஸும் கொஞ்சம் இருக்குது அந்த இடத்துல. ட்ரை பண்ணி பாருங்கள். 7க்கு 6 வருமானா கண்டிப்பாக ஒரு 766ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 776 அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 776 776 அப்படிங்கிற நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பர்
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு, நீங்கள் சி போர்டு மறுபடியும் நீங்கள் என்ன இந்த நம்பரை கொடுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது, அதான் வரும் 8ஆம் நம்பர் தான் வரும் சரிங்களா. ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னா 788 இங்கே இருக்கா, இதே நம்பர் இங்கே திரும்ப ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திரும்ப 8ஆம் நம்பர் ஆட்டம் தான் வரும். ஏன்னா 8ஆம் நம்பர் தாங்க இந்த மாதம் பிரதானமான நம்பர், அதை ஆடாமல் விடவே மாட்டாங்க சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மாதம் பூராமே வெறும் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இல்லாத ட்ராவே கிடையாது. 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் இல்லாத ட்ராவே கிடையாது. நீங்கள் வேணும் செக் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 17 ட்ரா வந்திருக்கு. 17 ட்ராவில் ஏதாவது ஒரு ட்ராவில் தான் வராமல் இருக்குமே தவிர மற்ற எல்லா ட்ராவிலையும் உங்களுக்கு அதிகமாக வந்த நம்பர் இதுதான். 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இதுதான் வந்துச்சு சரிங்களா. வேறு எதுவும் வரல. அது மாதிரி தான் ஆடுவாங்க, அது மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மறுபடியும் சி போர்டிலே கிடைக்கும். இங்கே வச்சாங்கன்னா என்ன வருங்க, 878 மறுபடியும் இங்கே இருக்கா 878 அது வந்துடும். அதே சேம் டைம் இங்கே வச்சாங்கன்னா 578 இங்கே இருக்குது 578 அது வந்துடும். 1ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 178 சரிங்களா, 178 அது வந்துடும். இங்கே பி போர்டில் வச்சாங்கன்னா 772 2ஆம் நம்பர் வந்துடும், இல்லை 776 மேலே இருக்கிற பேட்டர்ன் வந்துடும் சரிங்களா. இப்படி தான் வரும், வேறு எதுவும் வராது. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது அவங்களுக்கு அதுதான் சரிங்களா. இந்த 7ஆம் நம்பர் 727ங்கிறது ஏற்கனவே மேலே இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நம்பரை திரும்ப அடிச்சுக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் மேட்ச் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஆப்ஷனலாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மறுபடியுமே 7ஆம் நம்பர் மறுபடியும் செட் ஆகும். என்னங்க திரும்ப 7ஆம் நம்பர் கொடுக்கணும் ஆடுனா அந்த இடத்துல 2ஆம் நம்பர் வருங்க, இல்லைன்னா திரும்ப அதே இடத்துல 7ஆம் நம்பர் வந்துருங்க, அவ்வளோதான் சரிங்களா. இது மாதிரி தான் வரப்போகுது, நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கொடுக்குறேன், இந்த மாதிரி மேட்ச் ஆகுது, செமையாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு சில கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறோம், இந்த மாதம் தான் அதிகமாக போடுறோம். இந்த மாதம் தான் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வின்னிங் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம நிறைய வின்னிங் போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா இடையில மோத்தோ டிவிலாம் வெளியில் போயிட்டாங்க, சரி நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அதனால் நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுறேன், சூப்பராக வின்னிங் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வின்னிங் இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா சூப்பராக வின்னிங் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 528 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம். அது போக இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வச்சு கூட அந்த இடத்துல ஆடலாம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 28 சரிங்களா, 7 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நாளையை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆயிரும், வேறு எதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன்னு சொல்ல வேண்டாம், ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 90% உறுதியான வின்னிங் நம்பராக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதை தாண்டி வின்னிங் வராமல் போகிறது வேறு பிரச்சனை, இருந்தாலும் இது நம்ம இன்றைக்கி இந்த மாதம் அடிக்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு தான் வரும், வேறு எதுவும் வராது சரிங்களா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா இது தான் வரும், வேறு எதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.